ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் புளியோதரை எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புளியோதரை பண்ணுறதுக்கு நாம் ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 7-8 காஞ்ச மிளகாய், 50 கிராம் கருப்பு எள்ளு, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் வெந்தயம், 50 கிராம் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையுமே நம்ம வெறும் கடாயில போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையுமே வெறும் கடாயில எண்ணெய் ஊத்தாம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற வச்சிருக்கேன். இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த பொடியை வச்சுதான் நம்ம புளியோதரை பண்ண போறோம். இந்த பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா 4-5 மாசத்துக்கு கூட கெடாம இருக்கும். நம்ம புளியோதரை செய்யும் போதெல்லாம் இதை ஒரு 2-3 ஸ்பூன் யூஸ் பண்ணி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப புளியோதரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். கடாய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். புளியோதரைக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருந்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு. இதெல்லாம் கொஞ்சம் செவந்து வரட்டும், கலந்து விட்டுட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய் உடைச்சி போட்டிருக்கேன். ஏற்கனவே புளியோதரை பொடியில கூட நம்ம காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். காரம் நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இதெல்லாம் எண்ணெயில நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புளியோதரை பொடி 2 ஸ்பூன் போட்டு எண்ணெயோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பொடி போட்ட உடனேயே நம்ம பெரிய நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கோம். அந்த புளி தண்ணியை ஊத்திக்கலாம். புளியோதரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்ப இது நல்லா 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம ஊத்தி இருக்க எண்ணெய் எல்லாம் மேல பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கொதிச்சிட்டு இருக்கட்டும். நான் முன்னாடியே சாதம் உதிர் உதிரா வடிச்சு வச்சிருக்கேன். அதுல 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நம்மோட புளியோதரை ரெடி பண்றதுக்கு புளி காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து இந்த சாதத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி சாதம் உடையாம மெதுவா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நம்மோட புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.